விஷ்ணு விஷால் புரொடக்ஷன்ஸ் மற்றும் ரோமியோ பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்து இதை ஒரு பக்கம் கிருஷ்ணகுமார் ராமகுமார் இயக்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால், மிதிலா பால்கர், மிஷ்கின், கருணாகரன் இது மட்டும் இல்லாமல் கீதா கைலாசம் அப்படிங்கிற ஒரு நடிகர் பட்டாலுமே நடித்து ருத்ரா விஷ்ணு விஷாலோட பிரதருக்கு ஒரு டெபியூ ஃபிலிமாக ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் ஓஹோ இந்தன் பேபி. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான லவ் ஃபிலிம். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குது? நான் உங்கள் விஜய் டாமினிக். கிரீடம்ல வர திவ்யா மாதிரி, வாரணமாயிரம்ல வர மாலினி மாதிரி இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் சித்தப்பா. ஓஹோ இந்தன் பேபி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர், ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் படித்தாலுமே நான் ஒரு இயக்குனராக தான் மாறுவேன் அப்படிங்கிற காலமாக இருக்கக்கூடிய ஒரு கதை தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கதை. அதில் இவர் புதுசாக வந்திருக்கார் அஸ்வின் என்கிற ருத்ரா, நம்ம விஷ்ணு விஷாலோட பிரதர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கராக இருப்பார். அவர் படம் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலோட கால் ஷீட் வாங்கி அவர்கிட்ட போய்ட்டு கதை சொல்லுவார். அவர்கிட்ட கதை சொல்லும்போது இவர் சொல்கிற கதைகள்லாம் விஷ்ணு விஷால் ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் என்கிட்ட வந்து லவ் கதை இருக்குது, ஏன்னா அவர் சொல்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸு அப்புறம் அந்த காமெடி ரோல்ஸ்லாம் எனக்கு வேணாம், ஏதாவது ரொமான்டிக்காக சொல்லுன்றப்ப என்கிட்ட ஒரு காதல் கதை இருக்குன்னு சொல்லி ஒரு காதல் கதையை சொல்கிறாரு. அந்த காதல் கதை பிரேக்கப் வரையும் வந்து முடிஞ்சு போயிடுது. ஸோ அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டால், இவ்வளோ தான் சார் என் லைஃப்பில் நடந்தது அப்படிங்கிறாரு. உன் லைஃப்பில் நடந்த கதையாகன்றப்போ ஆமாம் இது என் லைஃப்பில் நடந்த ரியல் இன்சிடென்ட் அப்படின்றாரு. உடனே விஷ்ணு விஷால் என்ன பண்ணுறாருன்னா, நீ பிரேக்கப் வரையும் அதாவது இன்டர்வல் வரையும் சொல்லிட்டேன், இன்டர்வலுக்கு அப்புறமா நீ கதையாக எடுக்கக்கூடாது, ரியலாக எடுக்கக்கூடாது, ரியலாக எடுக்கணும். அதனால் நீ போய் பிரேக்கப் ஆன ஸ்டோரியை திரும்ப கண்டினியூ பண்ணி அந்த பொண்ணு கூட சேர்றியா இல்லையான்ற ஒரு விஷயத்த அனுபவ ரீதியாக அனுபவம் எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறமா படம் பண்ணலாம்னு சொல்லி அனுப்புகிறாரு. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இவர் வந்து தன்னோட பிரிஞ்சு போன காதலிகிட்ட பேசினாரா இல்லையா, இல்லை ஒன்று சேர்ந்தாரா இல்லையா, இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய எமோஷ்னல் காமெடியான ரொமான்டிக்கான ஃபீல் குட்டான ஃபேமிலி ரிலேட்டான எல்லா விஷயங்களும் பேசக்கூடிய ஒரு படம் தான் ஓஹோ இந்தன் பேபி. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன், அவுட்லைன், ஃபுல் லைன் எல்லாமே. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே முதல்ல ஒரு இந்த எப்படி சொல்கிறது, விஷ்ணு விஷால் போர்ஷன் முடிகிற வரையும் இருக்கக்கூடிய காமெடிஸ் இருக்குல்ல, அதிபயங்கரமான காமெடி. சட்டுன்னு எல்லாரையும் கலாய்க்கிறாங்க. ஒருவேளை யார் மேலே இவ்வளோ வெறியில் இருந்தாலும் தெரில, எல்லாரையும் கலாய்க்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் என்ன கலாய்ச்சிருக்கானுங்க. இது மட்டும் இல்லாமல் அட்லி சார் இது மாதிரி வந்து அடுத்த கதையை ரெடி பண்ணிட்டேனா, அடுத்த கதையா என்னடா அட்லியோட ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கட்டும். தளபதியை கலாய்ச்சது, அதாவது வந்து ஒருத்தர் வந்து நடிக்க வராரு, நடிச்சுக்கிட்டே இருக்கு, கெரியரோட உச்சத்தில் இருக்கும்போது அவர் வந்து திடீர்னு என்ன அரசியல் வராரா அப்படின்னு சொல்லி விஷ்ணு விஷால் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ அந்த இடத்துல தளபதியோட ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சார் அதுதான் இல்லை, அப்போ என்ன பண்ணுறாரு, நல்ல உச்சத்தில் இருக்கும்போது ரேஸுக்கு போகிறாரான்னு சொல்லி அந்த இடத்துல அஜித்தோட ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கமல் இப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் வச்சுட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சூரிய அடிக்கிறாங்க, ஜிஎஸ்டி அடிக்கிறாங்க, எல்லாரும் அடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து போகிற போக்கில் ஒரு அடியை போட்டால் தான் அட்லி. இப்படியா வந்து இந்த காமெடி போர்ஷன்ஸ்லாம் இருந்தது. வழக்கம் போல் ரெடின் கிங்ஸ்லியோட காமெடிஸ்க்கு நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் சிரிப்பு வரல அப்படின்னாலும் ஓகே, படம் வந்து ஒரு நல்ல மாதிரியான மூவில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப தான் படங்கள் அடுத்தடுத்த ட்ராவலை நோக்கி போகுது. முதல்ல இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்னு ஒரு 3 பார்ட்டாக பேச நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஹீரோவோட ஒரு 3 பேஸ் ஆஃப் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். முதல்ல அவரோட ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசணும். அதில் முதல் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அண்ட் ஹீரோவோட ஃபேமிலி. முதல்ல ஹீரோ ருத்ரா அஸ்வின், அவரோட டெபியூ ஃபிலிம் மாதிரியே இது தெரியலை. ஏன்னா வந்து ஒரு டெபியூ ஃபிலிம்னா வந்து நிறைய இடங்களில் இந்த வந்து ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறமா ஒரு ஃபேக்டர் ஆஃப் சைனுக்கு அப்புறமா ஆக்ஷன் வர்றது, நடிப்பு வர்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் கொஞ்சம் லைவாக இருந்திருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு விஷயத்துக்காக நடிக்கிறார். இப்போ ஹீரோனா வந்து அவர் ஹீரோ விஷயத்தை பார்த்து நம்ம வந்து மிரளணும். அதே மாதிரி வில்லனா பண்ணுறதை பார்த்து இரிட்டேட் ஆகணும், இல்லைனா பயப்படணும்ல. அதே மாதிரி இதில் ஹீரோவுக்கு கொஞ்சம் டாக்ஸிக்கான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்ஸிக் நமக்கு ரொம்ப வெறுப்பாகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அது டு த எண்டு போகிற வரை, டு தி கோர் போகிற வரை தான் நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. முதல்ல ஹீரோ அண்ட் ஃபேமிலி அப்படின்ற பட்சத்தில் ருத்ரா அஸ்வினா வந்து நல்ல ஒரு நரேஷன், நல்ல ஒரு பெர்ஃபார்ம் சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்பா அம்மாவாக இருக்கக்கூடியவங்க, சொல்லப்போனால் கஸ்தூரி மேடம்லாம் வந்து அண்மையில் இப்போ லாஸ்ட்டாக வந்து டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் அந்த படத்தோட தொடக்கத்தில் எப்படி இருந்தாங்க, படம் முடிகிற வரையும் எப்படி இருந்தாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் முழுக்க ஒரு வீட்டில் அப்பாவோட டாமினேஷனில் இருக்கக்கூடிய அம்மா எப்படி தன்னோட சுயமரியாதையெல்லாம் இழந்து இருப்பாங்க, அவங்க எந்த இடத்துல கோவப்படுவாங்க, எந்த இடத்துல ஒன்று சேருவாங்கன்ற மாதிரியான ஒரு எமோஷன் பேசினாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்க அம்மா கூட சிங்கிள் பேரண்ட்டாக தான் இருப்பாங்க, அவங்க மாமாவோட கஸ்டடியில் வாழக்கூடியவங்க, அவங்களோட ஒரு கார்டியன்ஷிப்பில் வாழக்கூடியவங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான அடிமைத்தனத்தை அங்கே அவங்க அனுபவிக்கிறாங்க, ஒரு பெண்ணை எந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாமல் இருக்காங்க, ஒருத்தவங்களோட ஒரு அப்பா இல்லாத பொண்ணுக்கு, ஒரு அப்பா இல்லாத வீட்டுக்கு இன்னொருத்தவங்களோட ஒரு கோபங்கள் எந்தெந்த மாதிரியான பாதிப்பை சைக்காலஜிக்கலாக ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி கேட்குறதுக்கும் அவங்களுக்கு உரிமை எடுத்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் இல்லைனா யாரெல்லாம் உள்ளே பூந்து விளாடுவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சென்சிட்டிவாக பேசியிருக்காரு. இது வந்து ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஃபன்னாக என்ஜாய் பண்ணணும். அதுக்காக அந்த ஸ்கூலில் ஒன்ற பேரில் ஒன்று வச்சுருக்காங்க. ருத்ரா வந்து லவ் பண்ணுற ஸ்கூலில் லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக லவ் போய் ஒரு லிப்லாக் சீன்லாம் போய் அப்படியே ஜாலியாக ஒரு டூயட்லாம் போய் ஓகே இந்த லவ் ஃபியூச்சரில் எடுத்து போய் பிரேக்கப் ஆகணும்னு நினச்சா அப்படி தான் கிடையாது. அந்த பொண்ணு ஆல்ரெடி வேறு ஒருத்தனை லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் ஒரு சிச்சுவேஷன்ஷிப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஜென்சிக்காக ஜென்சி லாங்குவேஜ் அப்படிங்கிற பேஸில் இந்த ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் இவங்க கூடயும் பேசிட்டு இன்னொரு பக்கம் அவங்க கூடயும் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த ஒரு விஷயங்கள் பயங்கர காமெடிஸாக போயிட்டுருக்கு. அந்த மியூசிக், அதில் வர பாடல்கள், இது
எல்லாமே நல்ல ஒரு ட்ராக்காக போயிட்டுருக்கா. அதுக்கப்புறமா தான் பார்ட் 3. இந்த பார்ட் 3 அப்படிங்கிறதுல தான் வந்து மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயா மிஷ்கின். ரொம்ப நாளாச்சு நம்ம ஐயா மிஷ்கினை வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்த்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரம் அவரை வந்து அவர் டேரக்டராக பார்க்குறத விட அவர் ஆக்டராக வந்தாலே டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணிடுவார். ட்ராகனுக்கு அப்புறமா இந்த படத்தில் உள்ளே வந்திருக்காரு. என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குறாருல, அதான்டா மிஸ்கின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும். உள்ளே அவர் வைக்கிற ஃப்ரேம்ஸு, அவர் இப்படி தான் ஒரு வேளை படம் எடுக்கிற இடத்துல வேலை வாங்குவாரோங்கிறதெல்லாம் நம்ம ரியலில் பார்த்தா அப்படி இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ மிஸ்கின் சாரோட ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ், ஆப்போசிட்டோட வேர்ஷன்லாம் இந்த படத்தில் இருந்தது. இந்த பார்ட், அதாவது 3வது பார்ட்டுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி ஒரு யூசுவலான கதை தான். ஒரு இன்ஜினியராக இருக்கவர் எப்படி ஃபிலிம்குள்ளே வராரு, எப்படி வந்து கதையால் ஈர்க்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க. இது இந்த படம் அடுத்தடுத்து ட்ராவல் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் எப்படி காம்ப்ரமைஸ் ஆகிறாரு, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் சொல்ல வர மைய கருத்து என்ன தெரியுமா? என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விதத்தில் நான் பேசுகிறேன் நீ கேளு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். நீ வேறு எமோஷன் வேறு என்ன ஃபீலில் வேணா இரு, பட் நான் பேசுகிறேன் நீ காது கொடுத்து கேளு. நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அவனோட கவனம் இதெல்லாம் செதறி வேறு எதையோ பேசிட்டா அப்படியாடா ஓகேடான்னு சொல்லி மெசேஜ் பண்ணால் நமக்கு எப்படி கோவம் வரும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசுகிறப்ப நம்ம ரியலைஸ் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதை மற்றவங்களுக்கு கொடு, மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நீ கொடுங்கிறதா அந்த படத்தோட ஒரு கதை மைய கருத்தே அதுதான். ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி உனக்கு வாய்ப்பு இருக்கிற போதே உனக்கு ஒருத்தவங்க கிடைச்சாங்கன்னா அவங்களை பத்திரமா வச்சுக்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது மாதிரியான பல விஷயமும் இன்னொருத்தவங்க மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்காதுங்கிற ஒரு விஷயமும், உன்னோட அதிர்வு இதெல்லாம் வந்து எப்படி ஒருத்தவங்களை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சிருக்காதான் அந்த படத்தோட மைய கருத்து. அதாவது அடிமைத்தனம் முழுக்க முழுக்க மேல் வாய்ஸ்லாம் ரைஸ் ஆகிறப்ப எங்கெல்லாம் உமன் வாய்ஸ் வந்து லோவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம், எங்கெல்லாம் அடிமைப்படுத்தப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் வந்து எடுத்திருக்காப்புல. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகேவாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி விஷ்ணு விஷால் வந்து இதை ஒரு கதையாக ஓகே பண்ணி நடிக்க ஆரம்பிக்கிறார். இந்த படம் நடிக்க ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மிஷ்கின் அதை இயக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரு பக்கம் ஏடியாக அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஏடியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் நடக்கிறதா இருக்கட்டும், அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அது மூலமாக உங்கள் காதல் சேர்றதா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த படத்துக்கு ஓகேவாக இருந்தது. இப்படியா இந்த படம் ட்ராவலோடு முடிஞ்சிருச்சா? இதில் கருணாகரன் எப்போயுமே எல்லா படத்துலையும் காமெடி பண்ணி அப்பப்போ சிரிக்க வைப்பார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கார். சித்தப்பாவாக நல்லா நெல்டாக பண்ணியிருக்கார். ரெடின் கிங்ஸ்லி படம் முடிகிற வரையும் வழக்கம் போல தான் அண்ணன் வருவார், ஆனால் சிரிப்பு வராது. மிஸ்கின் வருவார், அவர் வந்து சிரிக்க வைக்கிறாரு. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒரு பக்கம். மியூசிக்கு தொட்டதுக்கெல்லாம் பாட்டுங்கிற மாதிரி பாட்டாக போட்டு நம்மளுக்கு அழுத்து போல. ஆனால் அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஒரு பிளேஸ்க்கு அவங்க போகிறப்பே அவங்க வைக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு ஷார்ட்ஸாக இருந்தது. அதுவும் ஹில்ஸில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரதா இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அந்த பாம் பிளாஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபியும் நெயில்டாக பண்ணியிருந்தாங்க. இப்படியே டெக்னிக்கல் டீம் எல்லாமே அவங்களோட டு தி கோர் ஹார்ட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. இப்படியா பார்த்தீங்கன்னா ருத்ராவோட டெபியூ ஃபிலிம் அப்படின்றத அவங்க அண்ணன் சப்போர்ட்டோட நிறையா பேரோட சப்போர்ட்டோட நல்லபடியான ஒரு அவுட்டாக வந்திருக்கு. இதுலலாம் எந்த குறைகளும் கிடையாது. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா, முதல் பாசிட்டிவ், இந்த படம் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரோம் கம் காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்திருக்குல்ல, அது வந்து ஒரு ஓகேவான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா விஷ்ணு விஷால் இதை கேரி பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த எமோஷனல் நம்ம ஒரு கட்டத்தில் வந்து அதில் ட்ராவல் ஆயிரும். ஏன் அவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கோவப்படுறோம்ல, அப்பயே நம்ம அந்த கதையில் கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதே நேரம் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எண்ட் ஆஃப் த டே வந்து எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அந்த படத்துக்கு பாசிட்டிவ். பட் நெகட்டிவ் இல்லைனா அந்த விஷயத்தை இப்படி மாற்றிருக்கலாம் அப்படின்னா அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். லேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது டு தி கோர் டாக்ஸிட்டி அப்படிங்கிறது வேணாமே. அதே நேரம் எல்லா இடங்கள்லையுமே வந்து ஆண்கள் மட்டுமே ரைஸாக கிடையாது. இப்போ உமன்ஸ் வாய்ஸும் எவ்வளோ இடங்களில் ரைஸாக தான் இருக்குது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒரு பெண்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பேர் வந்து இங்கே சிதைவுக்கு உள்ளாகிறாங்கன்றதை யாருமே நம்ம படமாக எடுத்ததில் நிறைய பேர் காமிச்சதில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாத்துலையும் ஈக்குவல் பேசுகிறவங்க இதுலேயும் ஈக்குவல் பேசுங்கப்பா அப்படிங்கிற ஒரு கருத்தும் நமக்கு இருக்குது. டெபியூ ஃபிலிம் ஒரு பக்கம் வந்து ருத்ரா நல்லா பண்ணியிருந்தார். இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதுவும் இந்த ஸ்கூல் காஸ்டியூம்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ, இல்லை அவரால் இவ்வளோ தான் பண்ண முடியினாலுமே இன்னும் கொஞ்சம் நடிப்புகள் மெருகேற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதை தாண்டி நிறைய பேர் சொன்னாங்க என்ன அப்படின்னா, இப்போ நீக்னு ஒரு படம் வந்தது, அதை பார்த்து ஒரு மீம் ஒன்று சொன்னானுங்க. என்னென்னா, தனுஷ்க்கு வந்து சொல்கிற மாதிரி அக்கா பையன் ஆசைப்பட்டா பிளேடேஷன் வாங்கி கொடு, இல்லையா டோனி கூட போய் ஃபோட்டோ எடுத்து கொடு, இது மாதிரி 2.5 மணி நேரம் படம் எடுத்து எங்கள் உயிரோட லாடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படம் பார்த்துட்டு வரப்போ ஒரு சில பேரோட கருத்தும் அப்படி தான் இருந்தது. என்ன அப்படின்னா, தம்பி அப்படிங்கிறதுனால விஷ்ணு விஷால் ஒரு படம் பண்ணார். ஆனால் விஷ்ணு விஷால் எப்போ பார்த்தாலும் ஒரு வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுக்கிறாரோ, அவர் தம்பிக்கு அப்படியாப்பட்ட ஒரு கதையை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் மோகோ எந்தன் பேபி ஒரு நல்ல லவ் கம் ரோமா வந்து வந்திருக்கு. இந்த வாரம் ரிலீஸும் ஆகிருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.